ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம்பிங் சீரீஸில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கேம்பிங் இவெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஓவர் நைட் கேம்பிங் ஸ்டே வந்து பண்ண போகிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டியில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வைல்ட் ஜங்கிள் கேம்ப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம மைசூரில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜர் சாகரோட ரிசர்வாயர் பேங்க்கில் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெல் மெயின்டைன் ஃபென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபேமிலியாக வந்தாலுமே இந்த இடம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். ஸோ இதுதாங்க அந்த கேம்ப் சைட்டு. இது பாருங்கள், ஆக்சுவலாக அந்த ரிசர்வாயரோட கரையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே டென்ட்டை பிச் பண்ணோன்னா நம்ம டென்ட்லேருந்து வெளியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த அழகான இந்த கம்ப்ளீட் லேக் வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ரீச் பண்ணும் போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அரௌண்ட் 5:30 தான் நான் ரீச் பண்ணேன். அதனால் நான் டென்ட்டை பிச் பண்ணிவிட்டு எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கே வந்து இருட்டாயிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டென்ட்ஸ் எல்லாம் பிச் பண்ணிவிட்டு இந்த கேம்ப் சைட்டில் நம்ம எப்படி கேம்பிங் பண்ணோம் அப்படின்றதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த கேம்ப் சைட்டுக்கு எப்படி ரீச் ஆகலாம், இந்த கேம்ப் சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக ஒரு கேம்பிங் பண்ணலான்னு பெரிய பிளானோட தான் நான் பெங்களூர் போனேன். பட் பெங்களூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் ரீச் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆனதுனால என்னால் கம்ப்ளீட்டாக வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஒரு 3 o'clock போயிருந்தேன்னா நான் கம்ப்ளீட்டாக எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு 4 o'clock அந்த ஈவினிங் டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் நான் லேட்டாக போனதுனால இந்த டென்ட்ஸ் எல்லாம் பிச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஆக்சுவலாக இந்த கேம்ப் சைட்லேயே உங்களுக்கு டென்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீ டென்ட் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ரிப் பண்ணதுனால என்னோடய ஓன் டென்ட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் கார் வெயினிங் யூஸ் பண்ணியிருந்தேன், as well as 6-person கேபின் டென்ட்டையும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக காற்று ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால இந்த டென்ட்டு அவைனிங்லாம் எனக்கு பிச் பண்ணுறது கொஞ்சம் டைம் படுத்துது. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நான் டென்ட்டை வந்து டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ இதுதாங்க அந்த கேம்ப் சைட்டோட கம்ப்ளீட் ஏரியல் வியூ. ஸோ இந்த கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் டென்ட்டையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ரெடியூஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டென்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா அவங்க டென்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அவங்க அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் சில கேம்ப் சைட்ஸில் அவங்க நீங்கள் டென்ட்டை கொண்டு போய் நான் பிச் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இந்த கேம்ப் சைட்டு. அண்டு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடடு. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் தேவை அப்படின்னா ஆர்டர் பேசிஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ ரிமோட் பிளேஸில் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த கேம்ப் சைட்டில் ஸ்டே பண்ணது.
ஸோ நைட்டு வந்து ரொம்ப காற்றடிச்சது. ஸோ டென்ட்டுக்குள்ளே நல்லா ஒரு கோஸியாக இருந்துச்சு அது ஸ்டே பண்ணுறதுக்கு. அண்டு நைட்டு என்னால் அதிகமாக வீடியோ எடுத்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. பிகாஸ் நான் ரொம்ப ட்ரைவ் பண்ணதுனால டயர்டாக இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக தூங்கிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பேன். ஸோ 3:00 எழுந்துட்டு ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்லைட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதை போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தேன். ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. காலையில் அந்த ஃபாகில் அந்த கிராஸில் பார்த்திங்கன்னா அந்த பனி துளிகள் ஃபுல்லாக அப்படியே படிஞ்சிருந்தது. ஒரு சின்ன வாக் போயிட்டு திருப்பி நான் கேம்ப் சைட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்டாக நான் ஃபுட்டெல்லாம் வந்து நானே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நம்மக்கிட்ட குக்கிங் கேட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம இங்கே கேம்ப் சைட்லேயே சாப்பிட்டாச்சு. பட் குழந்தைங்க இருந்ததுனால அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எப்போவும். ஸோ நம்ம குக்கிங் கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நம்ம திரும்பவும் சென்னைக்கு ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் இது போல் நம்ம டிஃப்ரெண்ட் கேம்ப் சைட்ஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கேம்பிங் ரிலேட்டட் திங்ஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது போல் நம்ம டிஃப்ரெண்ட் கேம்ப் சைட்ஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கேம்பிங் ரிலேட்டட் திங்ஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.